ஒரே ஒரு பூ போட்டு ஒரு குங்குமம் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு வரலட்சுமி நினச்சி கும்பிட்டுங்க. அவ்வளோதான். உங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். கிடைக்கும்னா பணம் அப்படின்னு சொல்லலை, நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையாக நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நம்ம எதுக்காக போகிறோம்? ஒரு பொருளாதாரத்துக்காக தான் இதெல்லாம் செய்ய முடியாமல் ஓடுறோம். அப்போது நம்மளை காப்பாற்றிக்கும் போது கடவுள் நீ நல்லா இரு அப்படின்னு நமக்கு வரம் கொடுப்பாரு. அதனால அவங்கெல்லாம் செய்கிறாங்களே, இவங்கெல்லாம் செய்கிறாங்களே, ஒரு வரலட்சுமி கூட என்னால் கும்பிட முடியலையே அப்படியெல்லாம் ஒரு யோசிக்க தேவையில்லை. நீங்கள் கும்பலைனாலும் அம்மா இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன செஞ்சு கும்பிட, ஒரு அரை டம்ளர் பால் வச்சு சர்க்கரை போட்டு நீங்கள் இங்கே வச்சாலும் அது பால் பாயச கணக்கு தான். ஓகேங்களா? காலையில் கிளம்புறப்போ வந்து நின்று நல்ல மனசார அம்மா எல்லாருனாலையும் கும்பிட முடியும், என்னால் கும்பிட முடியாது, அதுக்காக இங்கே வராமல் போயிடாத, நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லுங்கள். அம்மா இங்கேயே இருப்பாங்க. ஓகேயா? அதனால் எல்லாமே கிடைக்கும். கவலைப்படாமல், எந்த கில்ட்டும் படாமல் ரிலாக்ஸாக கும்பிடுங்க.